to unlocking potential and the foundation upon which we build our futures. Today, we will explore various phases of education, from its importance in personal growth to its role in societal development. To welcome is to give honor, to welcome is to establish integrity. So it's my pleasure to welcome you all to this Education Development Day celebration. On behalf of our Karthik Vyaya group of schools, I extend a warm welcome to our Honorable Chairman Sir and Correspondent Ma'am, whose presence here today is a great honor. I welcome you, sir, and I welcome you, ma'am. I would also like to acknowledge our distinguished teachers and most importantly our students who are the heart of this event. Once again, I welcome you all to this great occasion. So now I would like to invite our correspondent ma'am to give some speech. Morning. Have a nice day. Today what we are going to celebrate? Kamarajar birthday. Kamarajar is also called as Karmaveer Kamarajar. Okay, ये Kamarajar birthday கொண்டாடுறது தெரியுமா? Okay, he is the legend and his vision and action will be take part of our state to be the give the more contributions for education. And he introduced the one of the scheme is called as the mid-day meal system. ஏன் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க? மத்திய உணவு திட்டம் தெரியுமா? ஏன் ஸ்கூல் கட்டினாலும் ஸ்கூல்ல வந்து பசங்க வந்தா தானே படிக்க முடியும். அப்பெல்லாம் என்ன ஆச்சுன்னா பசங்களுக்கு ஃபுட்டு இல்லை, ஓகேவா? அதனால பசங்க எல்லாரும் வேலைக்கு போனாங்க, சில்ட்ரன்ஸ் எல்லாரும். அதனால காமராஜர் என்ன பண்ணாருன்னா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூல்ஸ்க்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு மதிய உணவு திட்டத்தை தொடங்கினாரு. அதனால என்னாச்சு, எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் as well as our health is also important. So the both is very important is known by the Kamarajar. The scheme is introduced by him. So it's very happy and celebrated and remember this legend today. Our Karthik Vidyalaya group of school is celebrating this day and honor this legendary of Kamarajar. And you also do the best in your education and all the best for your future generation. Thank you. நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படு தோழா, புறப்படு தோழா, பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். அகிம்சைவாதியும் இவரே, அன்பின் உருவமும் இவரே, மண்ணின் மைந்தரும் இவரே, நம் பாரத தாயின் மகனும் இவரே. புறப்படு தோழா, புறப்படு தோழா, நம் காம
காமராஜர் வழி நடப்போம். புறப்படு தோழா, புறப்படு தோழா, பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். உலகத்தை எல்லாரும் குடித்தா வாழணும், சண்டை போட்டு வாழக்கூடாது. சண்டை போட்டா வாழ்வாங்க, அதை எடுத்துக்காட்டாம இருக்கும். எந்த ஜாதி எந்த மதம் எந்த சென்றாலும் ஒன்றாக இருக்க வேண்டும். வறுமை பசியை தீர்த்தார், ஏழ்மைக்கும் கல்வியை கொடுத்தார். தன்னிகர் இல்லா தலைவர் அவரே, அவரே பெருந்தலைவர். போற்றிய கர்ணன் அட அவனையும் மிஞ்சிய தர்மத்தின் தலைவன். கலைமகளானாய் பிறந்தால் நம் காமராஜராய் கண்முன் தெரிவாள். மறைவின் காரணம் அறிவார், முக்காலமும் அவரே அறிவார். வாழ்க்கை மொத்தமாய் அர்ப்பணம், அது பாரத நாட்டுக்கு சமர்ப்பணம். ஏறிய 9 ஆண்டும் நடந்தது மனித ஆட்சி அல்ல, ஆண்டவன் வந்து அரியணை ஏறி நடத்திட்ட ஆட்சியாகும். நதிகள் மீது அணைகள் கட்ட பசுமை எங்கும் பரவி நின்றது. தொழில் புரட்சியும் வெற்றி கண்டது, நாடே அன்று சொர்க்கமானது. நாளை நோக்கி நடை போடுவோம் பெருந்தலைவரின் பாதையிலே. புறப்படு தோழா, புறப்படு தோழா, நாம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படு தோழா, புறப்படு தோழா, பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். அகிம்சைவாதியும் இவரே, அன்பின் உருவமும் இவரே, மண்ணின் மைந்தரும் இவரே, நம் பாரத தாயின் மகனும் இவரே. தமிழில் அமுதென்றுட்டேன், அந்த தமிழ் இந்த தமிழ் எங்கள் உயிருக்கிறே என்று கூறி என் தாய்மொழி தமிழை வணங்கி என் உரையை தொடங்குவேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹன்சிகா. நான் கார்த்தி வித்யாலயா பன்னாட்டு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு புதிய வரலாறு படைத்த மனித தலைவன். தமிழகத்தின் கிராமங்கள் தோறும் பட்டினியோடு வாழ்ந்து கொண்ட ஏழை எளிய மக்கள் தங்கள் வாழ்வில் கல்வி அறிவு பெற்று வளம் பொழிக்க வழிவகை செய்த மகத்தான வீரரான பெருந்தலைவர் காமராசரை புதிய வரலாறு படைத்த மனித தலைவன் என்று கூறுவது எம் தமிழ் மக்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறார்கள். 12 வயதில் தனது படிக்கும் வாய்ப்பு இருந்த ஏழை சிறுவரான காமராசர் தனது அழியாத உழைப்பாலும் தளராத இந்திய சுதந்திர வேட்கையாலும் உந்தப்பட்டு தன்னிகரில்லாத தலைவராக படிப்படியாக உயர்ந்தார். இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பே மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். படிப்படியாக உயர்ந்து இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் மாநில தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுதந்திர இந்தியாவில் பாராளுமன்ற உறுப்பினராக 7 முறை பதவியேற்றார். பின்னர் சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1954ஆம் ஆண்டு சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக முதலாக பொறுப்பேற்றார். அவரது சிந்தனை செயல்வேகமானவை, மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிலைப்படுத்திக் கொண்டே இருந்தன. மாநிலத்தின் வளர்ச்சிக்கு இந்தியாவின் 5ஆண்டு திட்டத்தை திறமையுடன் பயன்படுத்தினார். இவற்றிலெல்லாம் ஒரு மனநிறைவு அறியாத காமராசர் ஏழை எளிய குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளும் பள்ளிக்கூடங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகவே மதிய உணவு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார். இதற்கு முந்தைய காலத்தில் இருந்து குலக்கல்வி முறையை அறவே ஒழித்தார். இதன் மூலம் யாரும் எதையும் கற்கலாம் என்ற முறை மக்களிடையே உருவானது. காமராசரை பெருந்தலைவர், கல்வி தந்தை, படிக்காத மேதை என்று மக்கள் போற்றி மகிழ்ந்தனர். இப்போது சொல்லுங்கள், என் தலைவர் காமராசர் புதிய வரலாறு படைத்த புனித தலைவர் தானே? நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சேவிலியா. நான் கார்த்தி வித்யாலயா கொடுப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது காமராஜர் பற்றி பேச வந்துள்ளேன். தமிழ் கூறும் நல்லுலகு ஆகச்சிறந்த ஆளுமைகள் நிறைய பேரை கண்டுள்ளது. அன்பில் சிறந்த சான்றோர் என்று நிறைய பெருமக்கள் தமிழாய் பெற்றிருக்கிறார். Why me? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சேவிலியா. நான் கார்த்தி வித்யாலயா கொடுப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது காமராஜர் பற்றி பேச வந்துள்ளேன். தமிழ் கூறும் நல்லுலகு ஆகச்சிறந்த ஆளுமைகள் நிறைய பேரை கண்டுள்ளது. அறிவில் சிறந்த ஆண்டோர், அன்பில் சிறந்த சான்றோர் என்று நிறைய பெருமக்கள் தமிழ்தாய் பெற்றெடுத்தார். ஏழை தாயின் மகனாக பிறந்தவர், மக்கள் மனதில் நடனாக இருந்தவர். இப்போது அரசியல் செல்வோர்க்கெல்லாம் வழிகாட்டியவர் நம் காமராஜர். அரசியலுக்கெல்லாம் மக்கள் நலம் சார்ந்த அரசியல் செல்வோர்க்கெல்லாம் இலக்கணம் நம் காமராஜர். நிறைவாக நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா என்று எண்ணி ஏங்கும் அளவிற்கு நல்லாட்சி தந்தவர் நம் காமராஜர். நாம் அவர் வழியில் செல்வோம் என்று உறுதியேற்போம். வாழிய ஐந்தமிழ்நாடு. நன்றி, வணக்கம். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past and the pettiness. A reflection of the இவ்வையகத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள் பல கோடி பேருண்டு. இம்மண்ணுலகில் மறைந்தும் வாழ்பவர்கள் 100 பேருண்டு. அப்படி வாழ்பவரில் சிறந்தவராய் ஒரு பேர் உண்டு. அம்மா சிவகாமியின் செல்வனாம், நம் தமிழ்நாட்டின் செல்வமாம். படிக்காத மேதை நம் பெருந்தலைவர் காமராஜராம். வீரரே, தர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. தலைவனுக்கும் தலைவன் நம் காமராஜரே, முதல்வனுக்கும் முதல்வன் நம் காமராஜரே, ராஜனுக்கும் ராஜன் நம் காமராஜரே, அறிஞனுக்கும் அறிஞன் நம் காமராஜரே. எளியவர்க்கும் எளியவர், வலியவர்க்கும் வலியவர். தர்ம வீரரே, தர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கனிவான தோழரே,
நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. கல்வி கண் திறந்தவர் கர்ம வீரர் காமராசர். சொத்து சுகம் நாடார் சொந்தம் தன நாடார் பொன்னென்றும் நாடார் பொருளாடார் ஆசை தன்ன நாடார் நாடொன்றே நாடி தன்னலம் நாடாதரே நாடு என்றார். தங்கமே தனிபதியை சாரலே சிங்கமே என்று பாராட்டி சீராட்ட அன்னை தவிர சொந்தமில்லை நின்றால் தலையடிக்கும் நிற்பதற்கே இடமிருக்கும் அமைவான குடியிலிருந்து வந்து மக்களாட்சி செய்த கர்ம வீரர் காமராசர் ஒரு சரித்திரம் இல்லை இல்லை கர்ம வீரரே கர்மசீலரே மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. மனிதநேயரே கனிவான தோழரே நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. தலைவனுக்கும் தலைவன் நம் காமராஜரே, முதல்வனுக்கும் முதல்வன் நம் காமராஜரே, ராஜனுக்கும் ராஜன் நம் காமராஜரே, அறிஞனுக்கும் அறிஞன் நம் காமராஜரே. எளியவர்க்கும் எளியவர் வலியவர்க்கும் வலியவர் கர்ம வீரரே கர்மசீலரே மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. மனிதநேயரே கனிவான தோழரே நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே.
கருணை வள்ளலாகலாம் கடமை இருந்தால் take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. தோழா புறப்படு தோழா நம் காமராஜர் வழி நடப்போம் புறப்படு தோழா புறப்படு தோழா பெருந்தலைவரின் பாதம் பணிவோம் அகிம்சைவாதியும் இவரே அன்பின் உருவமும் இவரே மண்ணின் மைந்தரும் இவரே நம் பாரத தாயின் மகனும் இவரே வறுமை பசியை தீர்த்தார் ஏழ்மைக்கும் கல்வியை கொடுத்தார் தன்னிகர் இல்லா தலைவர் அவரே அவரே பெருந்தலைவர் பாரதம் போற்றிய கர்ணன் அடவனையும் இந்திய தர்மத்தின் தலைவன் தலைமகளானாய் பிறந்தார் நம் காமராஜராய் கண்முன் தெரிவாள் படைப்பின் காரணம் அறிவார் முக்காலமும் அவரை அறிவார் வாழ்க்கை மொத்தமாய் அர்ப்பணம் அது பாரத நாட்டுக்கு சமர்ப்பணம் Bye.
மற்றும் ஒத்துழையாமை இயக்கம் போன்ற அனைத்து சுதந்திர தடை போராட்டங்களிலும் பங்கு பெற்று நாட்டிற்காக பல முறை சிறை சென்று உள்ளார். அன்னசத்திரம் 1000 வைத்தல், அண்ணா 1000 புண்ணியம் கோரி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியாரின் வரிகளை மெய்ப்பித்து காட்டியவர் காமராஜர். அவர் முதலமைச்சராக பதவியேற்றதும் அவர் போன்ற முதல் கையெழுத்து மூடியிருந்த 6000 பள்ளிகள் மீண்டும் திறந்தார். பசி வந்தால் பக்கம் பறந்து போகும். குழந்தைகளின் வயிற்று பசி இருந்தால் எப்படி காதில் பாடம் என்பதை உணர்ந்த அந்த தாய்மனம் கொண்ட தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் மதிய உணவு திட்டம். மேலும் 12,000 புதிய பள்ளிகளை கல்வி, கட்டாய கல்வி, இலவச கல்வி என பல திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். ஏழ்மை என்ற ஒற்றை சொல்லுக்கு உயிர் கொடுத்தவர் காமராஜர். முதலமைச்சராக இருந்தாலும் அவரது வாழ்க்கை முறை ஒரு சாமானியனின் வாழ்க்கைதான். 30 ஆண்டு கால முதலமைச்சராகவும் அது மட்டுமல்ல அகில இந்திய காங்கிரசின் தலைவராகவும் 2 பிரதமர்களை உருவாக்கிய கிங்மேக்கராகவும் இருந்தார். மற்றும் இல்லாமல் அவர் இத்தனை பதவி இருந்தாலும் அவர் ஒரு சாமானிய வாழ்க்கையை தான் வாழ்ந்தார். இன்று நம்முடன் காமராஜர் இல்லை என்றாலும் அவரது கல்வி, அவர் கொடுத்த கல்வி இன்றும் நம்மிடம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் கட்டிய அகங்கள் இன்னும் நிறைந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவர் அது மட்டும் அல்லாமல் அவர் கொடுத்த கல்வி அணைகள் இன்னும் நிறைந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவர் கூறிய நேர்மை என்றும் அரசியலில் ஒரு பாடமாக விளங்குகிறது. இந்த மனிதனின் புகழ் இந்த உலகம் போலும் நினைத்திருக்கும். நன்றி, வணக்கம். அவையில் உள்ள அனைவருக்கும் என் முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்விக்கண் திறந்தவர் என்று போற்றப்படும் காமராஜர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஆவார். அவர் ஜூலை 15, 1903 அன்று விருதுநகரில் பிறந்தார். 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக பதவி வகித்தார். மதிய உணவு திட்டம் மற்றும் சிறுநீர் திட்டம் போன்ற புரட்சிகரமான திட்டங்களை அறிமுகப்படுத்தி ஏழை எளிய மாணவர்களும் கல்வி கற்க வலியுறுத்தினார். தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து தமிழ்நாட்டில் பல புதிய தொழிற்சாலைகளை தொடங்கினார். கிங்மேக்கர் என்று செலவாக அழைக்கப்பட்டார். எனவே அவர் பிரதமர்களை தேர்வு செய்வதில் முக்கிய பங்காற்றினார். அவர் ஏழ்மை, நேர்மை மற்றும் தன்னலமற்ற சேவைக்காக போற்றப்பட்டார். அவரது வாழ்வில் இருந்த சுவாரஸ்யமான தருணங்களை நாம் கொண்டு வர உள்ளனர். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. வணக்கம். முதலமைச்சரை சந்திக்க வேண்டும். No I don't take shit. ஐயா, உங்களை காண கல்வித்துறை அதிகாரிகள் வந்துள்ளார்கள். அவர்களை வரச் சொல். வணக்கம், அமருங்கள். அன்னைக்கு நீங்க சொன்ன ஆலோசனை படி ஒரு திட்டமா தயாரிச்சிருக்கோம் பாருங்க ஐயா. சந்தோஷம், சொல்லுங்க கேட்போம். இப்ப நம்ம மாகாணத்துல 45% குழந்தைகள் தான் ஆரம்ப பள்ளிக்கு போறாங்க. பாதி கூட இல்லையா? அட பாவமே, 57% கைநாட்டாக இருந்தால் என் நாடு என்னத்துக்கு ஆகும்? கடந்த ஆட்சியில மூடின ஸ்கூல் எல்லாம் திறந்துடலாம் ஐயா. நம் மக்கள் தொகைக்கு 15,000 பள்ளிகள் போதாதே. 300 பேர் உள்ள கிராமத்தில் ஒரு பள்ளியாவது கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்ப
அப்படின்னு பார்த்தா 45,000 to 50,000 பள்ளிகள் திறந்தே ஆகணும் ஐயா. 50,000 குறிக்கோள். ஒரு பிள்ளை படிக்கிறதுக்கு 3 மைலுக்கு மேல் நடக்கக்கூடாது. அப்படி ஏற்பாடு பண்ணீங்கனாலே எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சிடலாமே. பள்ளிக்கூடம் திறந்துடலாம், ஆனா இந்த திட்டத்தை செயல்படுத்தினா நிதித்துறை மேல பெரிய சுமை இறங்கும் ஐயா. இறங்கட்டுமே, சுமப்போம். விவசாயத்தை பெருக்குவோம், தொழிலை வளர்ப்போம். அதுல வர வருமானத்தை கல்விக்காக செலவு பண்றோம். யாருக்காக செலவு பண்றோம்? நம் பிள்ளைகளுக்காக தானே. அவங்க படிச்சு முன்னேற்றிட மாட்டார்களா? அந்த இலவச கல்வி திட்டத்தை இதில் சேர்த்திருங்கள். சரிங்க ஐயா. உடனடியாக அந்த திட்டத்தை செயல்படுத்துங்கள். நன்றி ஐயா. வணக்கம். வாங்க. வணக்கம். நான் காமராஜர் ஐயாவை பார்க்க வேண்டும். ஐயா உங்களை காண உறவினர் ஒருவர் வந்துள்ளார். வரச்சொல். வாங்க வாங்க. இரவா, வெளியில யாராவது இருக்காங்களா என்று பார்த்துட்டு வா. சரிங்க ஐயா. நான் தான் கடைசி, யாரும் இல்லை. அப்படி இல்லை, நிறைய பேர் உதவின்னு கேட்டு வந்துட்டு கூச்சப்பட்டு நிற்பாங்க. சில பேர் அப்படியே போயிடுவாங்க. அதற்காக தான் சொன்னேன். அப்புறம் ஊர் விஷயம் எதுவும் சொல்லவில்லையே. உங்க ஆட்சியில என்ன குறை இருக்க போகுது? அம்மாவை பார்த்தேன். என்ன சொல்லி விட்டாங்க? அனுப்புற பணம் பத்தலையா, கூட கொஞ்சம் சேர்த்து அனுப்ப சொன்னாங்க. இது நல்ல கதையா. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி 50 ரூபாய் அமைச்சேன். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் 100, 120 அமைக்கிறேன். இது பத்தலையாமா? நீங்க சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் அம்மா அப்பாவுக்கு தலைவர்கள் வராதான். வரவங்களுக்கு கலரு சோடான்னு உபசரிக்கணும்ல. பார்க்க வந்தா பார்த்துட்டு போட்டுமே, அவர்களை உபசரிக்கணும்னு என்ன கட்டாயமா? சரி, அதை விடு, வேற என்ன வேணுமா? ஃபேனும் போர்வையும் வேணுமா? இது நல்லா இருக்கே, குளிர்றது தானே போர்வை, பிறகு ஃபேன் எதுக்கு? நைட்டுல குளிரும், பகல்ல வெக்க இருக்காதா? சரி சரி, போர்வை வாங்குவோம், ஃபேன் பிறகு பார்க்கலாம். பண விஷயம் அது வேணான்னு. அம்மாவுக்கு பணம் கிடைச்சா கோயிலா சுத்தும்னு. உடம்புக்கு முடியாம போச்சுன்னா என்ன பண்ணுறது? நீங்க சொல்லுறதும் சரிதான். அப்ப நான் வரேன். நன்றி ஐயா. வாயா வாயா. வரேம்மா, நல்லா இருக்கீங்களா? திருநெல்வேலி வரைக்கும் போகணும், வர வழியில உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அது நீ அனுப்பின சம்காரம் தாயா. அதை எடுக்கும் போதெல்லாம் எனக்கு ஞாபகம் தாயா வருது. நான் போனதும் உனக்கு ஃபேன் அனுப்புறேன். ஸ்விட்ச் போடும்போது ஜாக்கிரதையா இருக்கும். சரியா, சாப்பிட்டு தான் போகணும். எப்ப வந்தாலும் வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்கிறியா? சரி, சோறு போடு, சாப்பிட்டுட்டு போவோம். அம்மா இங்க வா. பைப்பு புதுசா இருக்கே, பஞ்சாயத்து போர்டுல புதுசா பணம் கட்டி இழுத்தியா? இல்ல ஐயா, யாரோ 4 ஆபீசர்ஸ் வந்தாங்க, பார்த்தாங்க, பைப்லன்னு இதை போட்டுட்டு போனாங்க. தாயி, வெளியில பஞ்சாயத்து போர்டு ஆபீசர் இருக்காரு, நான் கூப்பிட்டேன், கூப்பிடு. இல்லையா, யார்கிட்டையும் சொல்லல. நீ மந்திரி ஆனதும் அவங்கதான் வந்து போட்டுட்டு போயிட்டாங்க. ஐயா வணக்கம், கூப்பிட்டீங்களா? இந்த பைப்பு கனெக்ஷன் என்ன உங்க ஏற்பாடா? அம்மா தெருவுல தண்ணி பிடிக்கிறத பார்த்தேன், அதாங்க ஐயா. எங்க அம்மா மட்டுமா? தெருக்குழாயில எத்தனை பேர் தண்ணி பிடிக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் ஓசி பைப் கொடுப்பீங்களா? எங்க அம்மா மட்டுமா? தெருக்குழாயில எத்தனை பேர் தண்ணி பிடிக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் நீங்க ஓசி பைப் போட்டு கொடுப்பீங்களா? சிஎம் வீட்ல ஓசி பைப் எடுத்தா அதை பார்த்து இந்த ஊர் பிரசிடென்ட் ஓசி பைப் எடுப்பான். அதை பார்த்து ஆபீஸ் பியூன் இழுப்பான். இப்படி எல்லாரும் செஞ்சா நாட்டு சொத்தெல்லாம் கொல்ல போயிடாதான் என்ன? நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது. இது 5 நிமிஷத்துல உடைச்சு எடுத்துட்டு போறீங்க, சொல்லிட்டேன்.
இந்த பைப்பால இவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரியாதுயா. தெரிஞ்சிருந்தா இழுக்க சொல்லியிருக்க மாட்டேன். சாப்பிட்டுட்டு போயிடியா. சரிம்மா, சாப்பிட்டுட்டு போறேன். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு தனக்காக தன்னை மறந்து பிறரை நினைத்து தன் வீட்டை மறந்து நாட்களாக வாழ்ந்த பெருமைக்கு திரளாக and make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams. வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று கல்வி வளர்ச்சி நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஜூலை 15 கர்மவீரர் காமராஜரின் பிறந்த நாள். அவர் முதலமைச்சராக இருந்தபோது அவர் ஆற்றிய கல்வி பணிகள் சிலவற்றை காணலாம். காட்சி 1. என்னடா பசங்க பள்ளிக்கூடம் போகாம ஆடு வச்சுருக்கீங்க? பள்ளிக்கூடம் விடுமுறையா? பள்ளிக்கூடம் 5 மைல் தூரம் நடந்து போனாதான் பக்கத்தூர்ல இருக்குது ஐயா. ஓ அப்படியா? அப்போ மூணு பள்ளிக்கூடம் இருந்தா நீங்க எல்லாம் படிப்பீங்களா? உதவியாளர் இப்போ ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுங்க. பாவம் குழந்தைகள் எவ்வளவுதான் கஷ்டப்படுவார்கள். அதனால நாடு முழுவதும் மூடி கிடக்கின்ற 50,000 பள்ளிகளையும் இப்பவே திறக்கிறதற்கு நான் உத்தரவிடுகிறேன். சரிங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே செயல்படலாம். காட்சி 2. பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடியை ஏற்று அவரை அழைத்தனர். அப்பொழுது மாணவர் ஒருவன் பசியால் மயங்கி விடுகின்றான். இப்பொழுது நம் முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நம்முடன் உரையாற்றுவார். காலையில சாப்பிடலையா? இல்லைங்க, எங்க வீட்டுல சாப்பாடு இல்ல, அதனாலதான் பட்டினியா வந்தேன். அப்படியா? உதவியாளர் பாவம் பசங்க பசியோட வந்தா பள்ளிக்கூடத்துல வந்து எண்ணெய் கொடுப்பாங்க. அதனால பள்ளிக்கூடம் முழுவதும் மதியானம் வழங்குற திட்டத்துக்கு எவ்வளவு ஆகும்னு சும்மா ஒரு கணக்கு போட்டு சொல்லுங்க. ஐயா, குறைந்தது 50,000 ஆகும் ஐயா. அப்படியா? சரி. பாவம் குழந்தைகள் எவ்வளவு தூரம் தான் நடந்து வந்து பள்ளிக்கூடம் படிப்பாங்க. அதனால 1 மைல் தூரத்துக்கு ஒரு தொடக்க பள்ளியும் 3 மைல் தூரத்துக்கு ஒரு நடுநிலை பள்ளியும் 5 மைல் தூரத்துக்கு ஒரு உயர்நிலை பள்ளியும் அமைப்பதற்கு இப்பவே நான் உத்தரவிடுகிறேன். சரிங்க ஐயா, நான் ஏற்பாடு பண்ணுகிறேன். காட்சி 3. முதலமைச்சராக தன் பணியை தொடரும் போது பரமக்குடி அருகே தரைப்பாளத்தில் காற்றோடு வெள்ளத்தால் ரோட்டை கடக்க முடியாமல் பலர் நின்று கொண்டிருந்தனர். அப்பொழுது உதவியாளர்கள் மறுநாள் ஆட்சி இவ்வளவு வெள்ளம் ஓடுகிறது. இதை தாண்டி மாணவர்கள் எப்படி பள்ளிக்கு சென்று படிப்பார்கள்? ஐயா, மழை காலத்தில் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போக மாட்டாங்கள் ஐயா. பெற்றோர்களும் அவங்க அனுப்ப மாட்டாங்கள் ஐயா. அப்ப ஒரு ஆட்சிக்கு இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறாங்களா? ஐயா, கல்வித்துறையின் விதியின்படி 3 மைல் தூரத்தில் ஒரு பள்ளிக்கூடம் தான் ஐயா கட்டணும். அப்படின்னா இந்த ஆட்டையும் இதனோட வெள்ளத்தையுமே காரணமாக கொண்டு நீங்கள் இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுங்க. என்னால் முடிந்தளவு உதவியை நான் உங்களுக்கு செய்கிறேன். சரிங்க ஐயா, நாம் ஒரு பள்ளிக்கூடத்தை இங்க கட்டலாம் ஐயா. காட்சி 4. கல்லூரியில் சேர அதிக மதிப்பெண் இருந்தும் ஒரு மாணவனால் சேர முடியவில்லை. அவர் உதவும் நோக்கில் அமர்ந்ததுதான் பகுதி நேர கல்லூரி. ஐயா வணக்கம், இவன் தான் என்னோட பையன். இவனுக்கு எந்த கல்லூரியிலுமே சீட்டு கிடைக்கல. உங்களால முடிஞ்ச உதவியை இவனுக்கு பண்ணுங்க. இந்த விஷயமா தான் உங்களை நான் இப்ப பார்க்க வந்தேன். ஏன்பா மார்க் குறைவா இருக்கியா? அதெல்லாம் இல்லை
அறிவியலுக்கு ஒரு பேட்சுக்கு 30 பேர் தான் எடுக்கணும் ஐயா. அதனால தான் எனக்கு ஸ்வீட் கிடைக்கல. அப்பா சமையல்காரர் இங்க வாங்க. நம்ம வீட்டுல 5 பேருக்கு சமைக்கிற அளவுதான பாத்திரம் இருக்கு. நீங்க எப்படி 10 பேருக்கு சமைச்சீங்க? தெரியல, 5 பேருக்கு சமைப்பேன் ஐயா. அதே பாத்திரத்தில் மீதமுள்ள 5 பேருக்கு சமைப்பேன் ஐயா. கேட்டுக்கிட்டீங்களா? இதே மாதிரி கல்லூரிகளும் காலை பொழுதுகளும் 30 பேரையும் மதிய பொழுதுகளும் 30 பேரையும் சுத்த முறையில படிக்கிறாங்க. அதனால பல மாணவர்கள் கல்லூரிகள் சேர்ந்து நல்ல மதிப்பெண் எடுத்து மென்மேலும் உயர்வார்கள். என்ன சொல்றது? சரிங்க ஐயா, இந்த சுட்டு முறையை பயன்படுத்தலாம் ஐயா. இப்படித்தான் கல்லூரியில் சுற்றுமுறை பணி தொடங்கியது. இவ்வாறு எண்ணற்ற கல்விப்பணிகளை நம் வாழ்நாடு செய்து புகழ்பெற்றவர் நம் தலைவர் காமராஜர். இவை கல்வி கற்றுள்ளவர் என்று சொல்வது சரிதானே? கல்லூரியில் காமராஜர் வாழ்க! கல்வி கற்றுள்ளவர் காமராஜர் வாழ்க! மத்திய உணவு திட்டத்தை உருவாக்கினவர் காமராஜர் வாழ்க! 50,000 பள்ளிகளை மீண்டும் திறந்தவர் காமராஜர் வாழ்க! நன்றி. காமராஜருக்கு அரசு வழங்கிய சிறப்புகள். மது